முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே அவருக்கு பக்கத்துலதான் முருகன் இருப்பார் அப்படின்னு எங்க அண்ணன் சேகர் பாபு சொல்றார். திருப்பரங்குன்றம் மதுரையில நடக்கக்கூடிய இந்த மாநாடு சங்கிகளுடைய மாநாடு, இது அரசியல் ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மாநாடு என்றெல்லாம் 3 தினங்களுக்கு முன்பு வந்த சேகர் பாபு தன்னுடைய வயிற்று எரிச்சலை ஏதோ எரிச்சலை எல்லாம் அந்த மதுரையில காட்டிட்டு போயிருக்கிறார் திருப்பரங்குன்றத்துல. உண்மைதான், நம்முடைய முதலமைச்சர் பக்கத்துல முருகன் இருக்கிறார். அவர் துரைமுருகனை நினைச்சு சொல்லி இருக்கிறார். ஆனா நாங்கள் நடத்தக்கூடிய மாநாடு என்பது பக்தி நிறைந்த இந்துக்களை சக்தி படைத்தவர்களாக மாற்றி இந்துக்களிடையே ஒற்றுமையை உருவாக்கி அந்த ஒற்றுமை வலிமை தேர்தலுக்கான சூழலாக மாற வேண்டும் என்பதற்காகவே நடத்துவதாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், தவறில்லை. காரணம், பழனியிலே அரசாங்கத்துடைய செலவில், அறநிலையத்துறையுடைய செலவில், மக்களுடைய பங்களிப்பில், உபயதாரர்கள் பங்களிப்பில், அரசாங்கத்துடைய அனைத்து எந்திரங்களையும் பயன்படுத்தி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்று நடத்தி அந்த மாநாட்டை திமுக தன்னுடைய அரசினுடைய சாதனை பட்டியலில் சேர்த்து பிரச்சாரம் செய்தது சரி என்று சொன்னால், அரசாங்கத்துடைய உதவியை நாடாமல் முருக பக்தர்களாக ஒன்றிணைந்து அவர்கள் ஒரு நிமிடம் முருக பக்தருடைய ஒருங்கிணைப்பில், அவருடைய பங்களிப்பில் இந்துக்கள் முருக பக்தர்கள் மதுரையில் மாநாடு நடத்தினால் இவர்களுக்கு ஏன் வயிற்றெரிச்சல்? முதல் கேள்வி.